தீர்க்க தரிசனம் ஆவியானவர் சொல்ல சொன்னார். என்னுடைய பிள்ளைகள் நிறைய காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கடன் பிரச்சனை, இந்த பணப்பிரச்சனை இதெல்லாம் மாறப்போகுது. என்கிட்ட இருக்கிற இரும்பு தாழ்பாலில் முறிக்க போகிறேன், வெண்கல கதவுகளை உடைக்க போகிறேன், பொக்கிஷங்களை என் பிள்ளைகளுக்காக திறக்க போகிறேன் அப்படிங்கிற. மாத்திரமல்ல, இன்னும் மற்ற எந்தெந்த காரியத்துக்கு கேட்குறாங்களோ அந்த காரியத்துக்கு நான் இந்த மாதத்தில் இந்த மாதம் முடிவதுக்குள்ளே அதுக்குண்டான வழிகளை நினச்சி போகிறேன், திறந்து விட போகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு காரியம் சொல்ல சொல்கிறாரு. எந்த காரியத்தை கேட்குறாங்களோ அந்த காரியம் முடிஞ்சிருச்சு, வந்துருச்சுன்னு சொல்லி நன்றி சொல்லிடு. இப்போ ஒரு திருமண காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆண்டவரே, திருமண காரியம் முடிய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், திருமண காரியம் நடக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. அல்லது கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை இந்த மாதத்துக்குள்ளே முடிய போது, நான் ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த மாதத்தில் இருக்க போகிறேன், அதுக்காக உமக்கு நன்றி. அப்படி நீங்கள் அணைய இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் நன்றி சொல்ல உங்களுக்கு உண்டான தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வருது. ஆமேன். எத்தனை நன்றி பாடல்கள் இருக்கிறதோ அத்தனை நன்றி பாடல்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பாடுங்க. இந்த மாதம் அதிகமாக நன்றி சொல்கிறார். ஏசப்பா என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைய கேட்குறாங்க நல்லது, ஆனால் அந்த காரியத்துக்கு விசுவாசத்தில் ஒரு நம்பிக்கையில் நன்றி சொல்லு, நான் காரியத்தை வாக்கி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.